ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 4 இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். நீலமேக ஷியாமளா ரூபா கோபாலா நித்யானந்த ஸ்வரூபா கிருஷ்ணா கோபாலா தேவ தேவ தேவகி பாலா கோபாலா வாசுதேவ வாரிதே சுவாமி கோபாலா கோபால் 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 கோபால். ஆண்டாள் நாச்சியார் இப்போ ஆயர் பாடி நங்கையா மாறிட்டா. அந்த கோபிகைகளுக்கெல்லாம் தலைவியா இப்போ நோன்புக்கு என்னென்ன விதிமுறைகள்னு சொல்லி முடிச்சா, செய்ய வேண்டியவை விளக்க வேண்டியவை. அப்புறம் தோழி என்ன பண்ணா, சந்தேகம் கேட்டா, அம்மாடி நம்மளுடைய உத்தேசம் என்ன, ஊராருக்காக மழை, மனசுக்குள்ள கிருஷ்ணன் மணாலனா வர வேண்டும், இதில் எது பழிக்கும்னு கேட்டா, ரெண்டுமே பழிக்குண்டிமா. நம்ம கிருஷ்ணன் எல்லாத்தையும் தலை கட்டி கொடுப்பான், ஏன்னா நோன்பு அவனை குறித்த நோன்பு இல்லையா அப்படின்னு தோழியுடைய சந்தேகத்தை போக்கினாள். இப்போ பார்த்தா திடீர்னு கூட்டத்தில் ஒரு சலசலப்பான். அங்கே இருக்கிறதோ பாவையர் குழு. திடீர்னு ஒரு ஆண் பிள்ளை வந்தாராங்க. வந்து என்ன பண்ணாராம், கையை கட்டிண்டு அடியேன் தாசன் வருண பகவான் வந்திருக்கேன் நியமிக்கணும் அப்படின்னாராம். ஏதோ எம்பெருமானை குறித்து ஏதோ நோன்பு நோக்க போகிறேலாமே, எம்பெருமானுக்கு யாரெல்லாம் அடியார்களோ அவளுக்கு காரியம் செய்யறதுக்குன்னே நாங்கள்லாம் இருக்கோம், என்ன வேணும் சொல்லுங்கோ, கட்டளை இடுங்கோ அப்படின்னு கையை கட்டி நிற்கிறாராம் வருண பகவான். என்ன பண்ணுறாளாம் ஆண்டாள், இந்த கண்ணனே இனிமேல் வரப்போகிற பாசனங்களில் பார்க்க போகிறோம், இவாளுக்கு கை சரக்காக இருக்க போகிறான், இவாளுக்கு பவ்யமாக காரியம் பண்ண போகிறான். இப்படி அவனே கை சரக்காக இருக்கும்பொழுது இந்த தேவதைகள்லாம் பற்றி சொல்லணுமான்னா, அதனால் கை கட்டி நிற்கிற வர்ணனை பார்த்து என்ன சொல்கிறாளாம், இவாள்லாம் பிரார்த்திக்கலையா, கட்டளை இடுறாளாம். இன்னபடி வர்ஷிக்க வேண்டும் என்று கையாலே ஓலை எழுதி கொடுத்தார் போல் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். 11 கட்டளை போடுறாளாம் ஆண்டாள். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஒன்றுத்தையும் மறைக்காமல் கொடுக்கணும். நன்னா கரையெல்லாம் தெரிகிற மாதிரி அத்தனை ஜலத்தையும் நன்னா ஏறி நன்னா மொண்டு முகந்து, அந்த தண்ணீர் முழுக்க நிரம்பியிருந்தால் எப்படி மேகமெல்லாம் கருத்து இருக்குமோ அந்த மாதிரி கருத்த மேகமாய் எம்பெருமான் பத்மநாபனுடைய திருக்கையிலே இருக்கிற சங்கு சக்கரங்களைப் போலே மின்னிண்டும் அதிர்ந்துண்டும் எப்படி இருக்கணும், நீ தாழா தேசாங்கம் உதைத்த சரமழை போல், பானங்கள்லாம் எப்படி சரமாரியா எம்பெருமான் விடுவானோ யுத்தத்தில், ராமபிரான் எப்படி யுத்தத்தில் விட்டானோ அப்படி பானங்களைப் போலே தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். உடனே வருண பகவான் கேட்டானா, கட்டளையை அடியேன் மேற்கொண்டு இந்த இப்பயே காரியம் செய்கிற கிளம்புறேன்டானா. ஐயோ வருண பகவானே அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதியும், இந்த மார்கழி மாதம் நாங்கள்லாம் நோன்பு நோக்கணும், விடியற் காத்தால் மழையை இப்போ கொண்டு வராதியும், ஊராருக்காக மழையை மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் 1ஆம் தேதி மழையை பொழியுங்கோ, வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. இது ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரம். சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் திருவாரன் விளை அப்படின்ற திவ்ய தேசத்தை பற்றி ஒரு 10 பாசுரம். 7ஆம் பத்தில் 10ஆம் பதிகம், அதில் பல ஸ்ருதி பாசுரம். தீர்த்தனு கற்றவன் மற்றோர் சரணில்லை என்றெண்ணி, தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குழுகூர் சடகோபன் சொன்ன, தீர்த்தங்கள் 1000த்துள் இவை 10ம் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூரித்து நல்கி உரைப்பார் தம் தேவியர்க்கே அப்படின்னு பலஸ்ருதி பலனை சொல்கிறது இந்த பதிகத்துக்கான பலன். இந்த திருவாரன் விலையை பற்றி ஒரு ஆழ்வார் சாதித்த இந்த பதிகத்தில் இந்த 10 பாசுரங்களை யார் நன்னா அனுசந்தானம் பண்ணுறாளோ என்ன பலன் அப்படின்னு கேட்குறா. இதில் 4 தீர்த்தங்கள், தீர்த்தங்கிற இடம் பதம் வந்து 4 இடத்துல வந்திருக்கு இந்த பாசுரத்தில். தீர்த்தம்னா என்ன, பாவனத்துவம்னு அர்த்தமா.
பரிசுத்தம் பாவனத்துவம் தீர்த்தனுக்கே முதல்ல தீர்த்தனுக்கற்றபின் மற்றோர் சரணில்லை என்ற நீ தீர்த்தனுக்கே. இது எம்பெருமான். இந்த தீர்த்தன் தீர்த்த மனத்தனாகி எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார் பரிசுத்தமான மனத்தையுடையவரான சுவாமி நம்மாழ்வார் தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் 1000த்துள் இந்த தீர்த்தம் என்ன தெரியுமா? திருவாய்மொழின்ற சுத்தமான தீர்த்தம், பாவனமான அருளிச்செயல். இந்த திருவாய்மொழியில் இந்த பதிகத்தோட 10 பாசுரங்களையும் யார் சேவிப்பார்களோ இவை 10ம் வல்லார்களை தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம்? வைகல் தீர்த்தங்களே என்று பூசித்து. வைகல் தீர்த்தங்கள்லாம் 24x7. மீதி 3 தீர்த்தம் மட்டும் அப்படி இல்லையா? முன்னாடி சொன்ன தீர்த்தங்கள்லான்னா கீழே சொன்ன 3 தீர்த்தங்களில் எம்பெருமான்கிற தீர்த்தம் வர்ச்சையில் எப்பொழுதும் போய் சேவிக்க முடியாது, கோவிலில் நடசாத்திடுவா. 2வது தீர்த்தரான நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வாருக்கு காலத்தால் நாம் பிற்பாடரானோம், அதனால் அவரையும் நம்ம நேர சேவிக்க முடியாது. அடுத்தது 3வது தீர்த்தம் திருவாய்மொழியா. இந்த திருவாய்மொழிக்கும் அனத்தியன காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ சேவிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த பதிகத்தை இந்த திருவாரன் விலை பதிகத்தில் நன்னா அனுசந்தானம் பண்ணியிருக்காளே, அவளை என்ன இப்படி கொண்டாடுவாளாம் தேவர்கள்லாம். வைகல் தீர்த்தங்களே. வைகல் தீர்த்தங்களேனா எப்போதும் சேவிக்கலாமா? 24x7 அப்படின்னு சொல்லி யாருக்கு காட்டி கொடுப்பாளாம்? தன்னுடைய பத்தினிமார்களுக்கும் காட்டி கொடுப்பார்கள். துவத்தாச தாசி கனக. இவாளை சேவிங்கோ, இவாளை சேவிங்கோ. இவா திருவாரன் விலை அந்த பாசுரத்தெல்லாம் நன்னா அனுசந்தானம் பண்ணவா. வைகல் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல். ஆண்டாள் நாச்சியார் வர்ணதேவன்கிட்ட மழை பொழியணும்னு சொன்ன உடனே ஒன்றும் நீ கைகரவேல்னு சொல்கிறாளே, உடனே வர்ணதேவன் கேட்குறாராம், அது எப்படிமா அப்படியே பூமியில் எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியுமான்னு மழையை அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாளாம் ஆண்டாள் நாச்சியார். என்ன சொல்கிறாளாம் வருண பகவான்கிட்ட? வருணதேவனே, பாரியை போல் மாறின்னு சொல்லுவா. பாரின்ற ஒரு வள்ளல் இருந்தானா ஒரு ராஜா, அந்த மாதிரியாக மழை மாறின்னு சொல்லுவா. உன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பொழிய வேண்டும் மழையை. இந்த உலகத்தாரினுடைய தகுதியை பார்த்து பொழியக்கூடாது. ஒன்றும் நீ கைகரவேல், உன் கருணையின் அளவைத்தானே நீ பார்க்கணும் அப்படின்னு வர்ணதேவன்கிட்ட சொல்லுவாளாம். அதே மாதிரி ஒரு பாசுரம் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார் திருவாய்மொழியில். முதல் 10 4ஆம் பதிகத்தில் என் பிழையே நினைந்தரு அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் நின் திருவடியின் தகவினுக்கு என்றொரு வாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீயலையே அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பதிகம். திருவாய்மொழியில் முதல் தூது இந்த பாசுரம் தான், இந்த பதிகம்தான். பராங்குச நாயகியா ஆழ்வார் இந்த நாரைய தூது விடுறார். அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவா வென்றெனக்கருளி அப்படின்னு கைகூப்பி சேவிக்கிறாளாம் அந்த நாரைய. ஒரே ஒரு விஷயம் போய் நீ அந்த எம்பெருமான்கிட்ட சொல்லணும், அவனுடைய சௌசீல்யம் இருக்கே, எல்லார்ட்டையும் ஒரு நீராய் கலந்து பழகுகின்ற தன்மை, அதனால என்னோட சேர்ந்துட்டான். அப்புறம் என்னுடைய பிழைகள் வினைகள் எல்லாம் நினைச்சு என்கிட்டேருந்து விலகிட்டான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவனை கேள, அவனுக்கு கருணைன்ற ஒரு மகாகுணம் இருக்குது. அவனுடைய கருணையின் அளவைத்தான் அவன் பார்க்கணும். அடியனுடைய பிழையையோ வினைகளையோ பார்க்கக்கூடாதுன்றது அவனுக்கு தெரியும். அவனுடைய கருணையை மட்டும் நீ ஞாபகப்படுத்து. அவனுடைய கருணையின் அளவை பார்த்து தானே அவன் அனுகிரகம் பண்ணணும். என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தான் நின் திருவடியின் தகவினுக்கு. அவனுடைய கருணைக்கு கீழே வராத எந்த தப்பை எந்த வினையனா பண்ணிட்ட அப்படின்றத மட்டும் ஞாபகப்படுத்துன்றா. அவனுடைய கருணையின் அளவை பார்க்கணும். ஒன்றும் நீ கைகரவேல் அப்படின்னு சொல்கிறா. இந்த கருணைன்னா யாருன்னா எம்பெருமான் கருணையே வடிவானவன். அந்த கருணைன்ற வடிவான எம்பெருமான் அந்த கருணைக்கு கீழே வராத பிழை ஏதாவது நான் செஞ்சுருக்கேனா, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவன்கிட்ட சொல்லிட்டு வா என்று ஒரு வாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீ இலையே. நாரையில் ஆரம்பித்து ஒன்றொன்னா தூது விடுறா. இப்போ கிளிட்ட சொல்கிறா, என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீ இலையே ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல். அடுத்தது ஊழி முதல்வன். ஊழி முதல்வன்னா யாரா? எம்பெருமான் தான் ஊழி முதல்வன். எவ்வளோ அழகாக அதில் பாசுரத்தில் காமிக்கிறார். திருவாய்மொழி பாசுரத்தில் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே.
ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. மேகமே, நீ கருத்து இருக்கலாம், ஆனால் நீ எப்பயும் கருப்பாக இருக்க முடியாது. மழை, உன்னுடைய மழை அந்த மேகங்கள்லாம் இருக்கும்போது வரைக்கும் தான் அந்த மழை கருப்பு இருக்கும். உன் மழை பொழிஞ்சுதோ இல்லையோ, மழை ஒரு பாட்டம் கொட்டி தீர்த்த உடனே மேகமெல்லாம் களைஞ்சு போய் ஆகாசமெல்லாம் வெளுத்து போயிடும். ஆனால் எம்பெருமான் எப்படி தெரியுமா? ரிஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதா பகராம். அந்த திருவேங்கட மலையில் அந்த கிருஷ்ண மேகம் என்ன பண்ணுறதான்? அப்படியே கருணையை வர்ஷித்து வைக்கிறதான். அப்படி கருணையை வர்ஷித்து வைக்கிறது தெரியுமோ? அதனால் நீ எம்பெருமான் மாதிரி நீ ஆக முடியாது. ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா சொல்கிறேன்? எம்பெருமானை போல பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில்னு சொல்லும்பொழுது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தான். உருவம் போல் மெய்கருத்து அப்படி தான் சொல்லணுமே வழிய அவனை மாதிரி நீ ஆக முடியாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? எப்பொழுதுமே கருத்த மேகம் போல கருணையே வடிவாக இருப்பான். இப்படிப்பட்ட கண்ணபிரானே வரலன்ன உடனே தான் பராங்குச நாயகி ஒரு இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாளாம். காரணமே நீனம் கண்ணனும் வாரானால் பேரனை மாயாதார் பல்வினையேன் நின்றேன். தக உடையவன் என்று பெயர் பெற்றவன் காரணமேனி கருணையே வடிவானவன் அவன் வரல. நான் என்னுடைய உயிரையும் மாய்ச்சிக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, தவிக்கிறேனே. என்னுடைய தவிப்பு யாருக்கு தெரியும்? காரணமே நீனோ கண்ணனும் வாரானால் பேரனை மாயாதால் பல்வினையேன் நின்றேன். பாழி தோளுடை எம்பெருமானுடைய திருத்தோள்கள் எப்படி இருக்கான்? கற்பகற்காவென நற்பல தோழர்க்கு பொற்சுடர் குன்றன பூதன் முடியற்கு நற்பல தாமரை நாள் மலர் கையற்கு என் விற்புருவ கொடி தோற்றது மெய்யே. கற்பகற்காவென நற்பல தோழர்க்கு எப்படிப்பட்ட திருத்தோள்களா இது? ஆயர்பாடியில் உள்ள 5 லட்சம் பெண்களும் சாஞ்சு கொள்றதுக்கு வாகா இருக்கிற தோளம் அப்படியே இடம் இருக்குமா. யாரும் நெருக்கி சாஞ்சிக்க வேண்டாமா, தாராளமாக சாஞ்சிக்கலாமா. அப்படிப்பட்ட கற்பக காவென நற்பல தோழருக்கு எதை கேட்டாலும் கொடுக்குற கற்பக காது கற்பக தோட்டம். அந்த தோள்கள் எப்படி இருக்குமா? பாழி தோளுடை அழகான தோள்கள், பறந்து விரிந்த தோள்கள். எப்படிப்பட்ட விரிந்த தோள்கள்? 5 லட்சம் பெண்களும் சௌரியமாக சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கிற தோள்களாம். பாழியம் தோளுடைய பத்மநாபன். பத்மநாபன் யாராம்? பத்மநாபன் நான் முகனை தன்னுடைய நாபியில் படைத்தவன். அதனால் அது எதுக்கு படித்தானா? நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்தான். யார் படைத்தான்? பாமரு மூவுலகும் படைத்த பத்மநாபாவோ, பாமரு மூவுலகும் அலைந்த பற்ப பாதாவோ. வேதத்தில் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எளிமையான தமிழில் ஒரே வரியில் ஆழ்வார் அழகாக சாய்ச்சிறார். நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்தான், பாமரு மூவுலகும் படைத்த பத்மநாபாவோ. அடுத்தது தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். எப்படி பயணம் தெரியுமோ? தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். ஜனஸ்தானத்தில் ராமபிரான் அந்த 14,000 ராட்சசர்கள் மேலே தனி ஒருவனாக நின்று சண்டை போடுறாராம். எப்படி இருக்கான்? அவரோட அம்புகள் எல்லாம் தீ பொறி பறக்கிற மாதிரி இருக்கான். தாங்கிக்கவே முடியலையா அந்த ராட்சசர்களால். அந்த மேகத்தால் அப்படியே மழை பொழிஞ்சுதுன்னா அந்த ஆகாசத்தையே மறைச்சிடும் இல்லையா? அப்படி இருந்துதான் எம்பெருமானுடைய பானங்கள். கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லையா, அப்படியே ஆகாசமே தெரியலையா, அப்படியே பானமாக இருந்துதான். மழைச்சாரர்களால் அப்படியே மறைவுன்னு சொல்வா இல்லையா ஆகாசம், அந்த மாதிரி அந்த இடமே எம்பெருமானுடைய பானங்களால் மறைஞ்சதுன்னு சாதிக்கிறார் வால்மீகி பகவான். சசாயகை துர்விஷகை சஸ்புலிங்கை ரிவாக்னிபிகி நபச்சாகாரா விவரம் பர்ஜன்யைவ விருஷ்டிபிகி. நபச்சகாரா விவரம் பர்ஜன்ய இவ விருஷ்டிபிகி. விடாமல் மழை பெஞ்சா ஆகாசமே அப்படியே மழை துளிகளால் அந்த சரசரமாக நிறைஞ்சிருக்குமே, அந்த மாதிரி ராமபானங்களால் அந்த இடமே நிறைஞ்சிருந்தது அப்படின்றார் வால்மீகி பகவான். அதை ஆழ்வார் எவ்வளோ அழகாக சாதிக்கிறார். மாறு நிறை திரைக்கும் சரங்கள் இன 100 பிணம் மலை போல் புரள இனாறு மடு துதிர புனல அப்பன் நீரு பட இலங்கை சேற்ற நேரே.
மாறு நினைத்து இறைக்கும் சரங்கள் இன 100 பிணம் மலை போல் புரள. பிணங்கள்லாம் எப்படி புரள்றதான், அப்படியே மலை மலையாக குமிக்கிறதான், மலையாக குமிக்கிறதான். ராமபாணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கான். எங்கே கிளம்புறது எங்கே முடியறதுன்னே தெரியலையா பானங்கள். அப்படி பானங்கள் போகிற வேகத்தில் மலைமலையாக குமியறதான். இந்த லங்கா தேசத்து ராட்சசர்களுடைய பிணங்கள்லாம் அதில் அங்கே இருக்கிற ஆறுகள்லாம் என்ன பண்ணுறதா, அதில் தண்ணி ஓடலையா, ரத்த ஆறே ஓடுறதான். அதனால் இலங்கையை நிர்மூலமாக்கித்தான் எம்பெருமானுடைய பானங்கள். தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். இப்படி ஆண்டாள் நாச்சியாரோட 4வது பாசுரத்தை திருவாய்மொழி பாசுரத்தையும் சேர்த்து இன்றைக்கி அனுபவித்தோம். நாளைக்கு 5வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் 4 அருளிய என் தெய்வமே சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.